ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அந்த 23ஆம் அதிகாரத்தில் எப்படி யோசியா அரசன் செய்த மாற்றங்கள், சீர்திருத்தங்கள், பாஸ்கா கொண்டாட்டம், இதை பற்றி நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து அடுத்த அரசராக யோவகாசு, யோயாக்கீம், இதோடு நம்ம நிறைவு செய்திருக்கிற வேளையில் இந்த செய்தி இன்றைய காலகட்டத்தில் என்னது சொல்லுது தந்தையே? யோசியா அரசனை பற்றித்தான் ஏறக்குறைய நாம் 2 அதிகாரங்கள், 21 23 அதிகாரம், 23 அதிகாரத்தில் ஏறக்குறைய பாதி யோசியா அரசன் பற்றிய செய்திகள். குறிப்பாக இந்த 23 அதிகாரம் யோசியா அரசனுடைய சீர்திருத்தங்களை பற்றி பேசுகிறது. அந்த சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற போது ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னு யோசியாவை அழைத்தால் அது சரியானது என்பதுதான். இதே மாதிரி சீர்திருத்தங்களை செய்தவர்கள் செதேக்கியா என்கிறவர். அவர் ஒரு அற்புதமான அரசர். ஆனால் அவர் செய்ததை விட வழிபாட்டை பொறுத்த மட்டில் யோசியா இன்னும் சிறப்பாக செய்தார் தான் சொல்ல வேண்டும். உதாரணமாக கெதரோன் பள்ளத்தாக்கு ஏறக்குறைய பிரதெய்வ வழிபாட்டு தளமாகவே மாறிவிட்டது. நூற்றுக்கணக்கான பொய் தெய்வங்களுக்கான வழிபாடுகளும் வழிபாட்டு தலங்களும் அதே மாதிரி தொழுகை மேடுகளும் அமைந்திருந்தது. இவர் எல்லாவற்றையும் சுக்குநூறாக உடைத்தவர் ஜோசியா. இதை செதேக்கியா செய்ய தவறிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது செதேக்கியா இன்னும் கொஞ்சம் வலிமையாக இந்த மாற்று சிந்தனை உள்ளே புகுத்தியவர், சீர்திருத்தத்தை மேற்கொண்டு செய்தவர். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஒரு நல்ல அரசனை பற்றிய ஒரு செய்தியை இந்த பகுதியில் நாம் பார்த்துருக்கிறோம். யோசியா நேர்மையோடு வாழ்ந்தவர். இறைவன் தனக்கு ஒரு சட்டத்தை கொடுத்தார் என்கிற நிலையில், அதாவது இணைச்சட்டம் அவருடைய காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. பொருட்கள் எல்லாம் வைக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த அறையில் அது கிடைத்தவுடனேயே அதை சட்டமாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், அதை செயல்படுத்தி காட்டினார். ஒரு புதுமையான நிகழ்வு என்று தான் இதை சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அந்த சட்டங்களை தன்னுடைய நாட்டினுடைய சட்டமாக ஏற்றுக்கொண்டு நல்ல பல சிந்தனைகளை அவர் கொண்டு வந்தார். அதனால் இதை பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும். தாவீதுடைய காலம் எப்படி பொற்காலம் என்று அழைக்கப்பட்டதோ அதே போல யோசியாவுடைய காலமும் ஒரு பொற்காலம். எனவே நேர்மையோடு வாழ்ந்தவர், மக்களும் நேர்மையோடு வாழ வேண்டும் என்று விரும்பியவர், அநீதிகளுக்கு எந்த காலத்திலும் அவர் சார்பாக போனதில்லை. அதனால தான் எரேமியா இறைவாக்கினர் கூட எல்லாரையும் கடுமையாக அவர் திட்டுவார். ஆனால் யோசியாவை பற்றி சொல்லுகின்ற போது அவன் நேர்மையாளன் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். எரேமியாவினுடைய புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் அவர் யோயாக்கீமை பற்றி பேசுவார், யோசியாவை பற்றி பேசுவார். யோசியா நேர்மையாளன், நீதி நெறி தவறாதவன் என்கிற அந்த செய்தி. அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் யாவேக்கு பயந்து நடந்திருக்கிறான், நல்லது செய்ய வேண்டும் என்கிற அக்கறை அவனிடத்தில் இருந்தது. நான் நினைக்கிறேன் இப்படி தான் ஒரு அரசன் இருக்க வேண்டும். அரச பொறுப்பை ஏற்கிறவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் வாழ பழக வேண்டும் என்பது ஒரு நியதி. அதற்கு ஒரு இலக்கணமாகவே இந்த ஜோசியா வாழ்ந்தான் என்று தான் சொல்ல வேண்டும்.
நீதி தவறுகின்ற போது, அதுவும் குறிப்பாக அரசன் நீதி தவறுகின்ற போது, அது வெறுமனே ஒரு இழப்பு அல்ல, அந்த நாட்டிற்கே ஒரு அவமானமாக மாறிவிடுகிறது. சிலப்பதிகாரத்தில் வருகிற கோப்புரம் தேவி, அதே மாதிரி அவருடைய கணவர் பாண்டிய மன்னன், இந்த 2 பேரும் அவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் நீதியோடு தான் வாழ்கிறோம் என்று. ஆனால் அவர்கள் நீதி தவறியவர்கள் என்பதை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. என்றால் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். பொற்கொள்ளனால் ஏமாற்றப்பட்டு விட்டார்கள். அந்த பொற்கொள்ளன் யாரோ ஒருவருடைய சிலம்பை இந்த சிலம்பை அந்த சிலம்பை அபகரித்து விட்டு இந்த பழியை யார் மேலே போட்டான்? கோவலன் மீது போட்டான். இதை யார் புரிந்து கொள்ள இயலவில்லை? அரசனும் பாண்டிய மன்னனும் புரிந்து கொள்ளவில்லை, அவனுடைய மனைவியும் புரிந்து கொள்ளவில்லை. அதனால தான் கண்ணகி கேட்டபோது அவனால் புரிந்து கொள்ள முடியாமல், நாங்கள் நேர்மையோடு தான் நாங்கள் நீதி வழங்கினோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? தங்களுடைய தவறை உணர்கிறார்கள். இனி தாங்கள் வாழ்வதில் எப்பொழுது உண்மை கண்டுபிடிக்கப்பட்டதோ, தாங்கள் நீதி தவறிவிட்டோம், நேர்மை தவறிவிட்டோம், நெறி பிறழ்ந்து விட்டோம் என்று தெரிந்தவுடனே 2 பேரும் மாய்த்து கொள்ளுகிறார்கள். இனி நீதி செத்த பிறகு நாங்கள் வாழ்ந்த பயன் என்ன? எங்களுடைய கரங்களிலிருந்து நீதி பிழைக்காத போது, அது பிழை நிகழ்ந்த போது, நீதி பிழைக்காத போது பிழை நிகழ்கிறது. அப்படி பிழை நிகழ்கின்ற போது நாங்கள் இருந்து என்ன பயன் என்று அவர்கள் தங்களை மாய்த்து கொள்ளுகிறார்கள். அப்படின்னா அந்த அரசன் எந்த அளவுக்கு அவன் நீதியோடு வாழ வேண்டும் என்று விரும்பினான். எனவே இங்கே பாண்டிய மன்னன் நீதி தவறியதுக்கு அடிப்படை காரணம் பொற்கொள்ளன். அவனுடைய தவறான செய்தி. அவன் தப்பிப்பதற்காக அவன் பழியை இன்னொரு பேர் மேல் சுமத்திய ஒரு காரணத்தினால தவறான தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பு தவறு என்பதை அரசனும் அவனுடைய மனைவியும் உணர்ந்து கொண்டார்கள். எனவே கண்ணகி அவர்களுக்கு பாடம் எடுத்த போது அது அவள் சரியாக சொன்னதை உணர்ந்து கொண்டு அவர்கள் செய்த தவற்றுக்கு பரிகாரம் தேடிக்கொண்டார்கள். இல்லாவிட்டால் அன்றைக்கு பாண்டிய மன்னர் சமூகமே தவறு இழைத்த சமூகமாக மாறி இருந்திருக்கும். குற்றப்பழியை சுமக்கின்ற சமூகமாக இருந்திருக்கும். அதற்கான தண்டனையை தாங்களே அனுபவித்துக் கொண்டதால் பாண்டிய மன்னர்கள் தப்பினார்கள். பிற்காலத்து பாண்டிய மன்னர்கள் அந்த பாவத்தையும் பழியையும் யார் இதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களே சுமந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட நிலை யோசியா காலத்திலும் நடந்துவிடக்கூடாது என்பது அவன் கருத்தாக இருந்தான். தான் நேர்மையோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை அவனுக்கு இருந்ததுனால அவன் நீதியோடு வாழ்ந்தான், நேர்மையோடு வாழ்ந்தான். தன்னுடைய காலத்தில் எந்த விதத்திலும் நீதி தவறக்கூடாது, நெறி பிறழக்கூடாது என்பதில் கண்ணு கருத்துமாக இருந்தான். அதுதான் ஒரு அரசனுடைய பண்பு என்று நாம் சொல்ல வேண்டும். நீதியோடும் நேர்மையோடும் மக்களை ஆள்வது என்பதுதான் ஒரு அரசனுடைய பண்பு நலன். அதை ஜோஷியா கடைபிடித்தான் என்பதைத்தான் இந்த 23ஆம் அதிகாரம் நமக்கு விளக்கி சொல்கிறது. அவன் செய்த சீர்திருத்தங்கள் வழியாக, அவன் கொண்டாடிய பாஸ்கா விழாவின் வழியாக. ஆனால் அதை அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தொடர்ந்து பின்பற்றினார்களா என்பதுதான் கேள்விக்குறி. ஒருவேளை ஜோஷியாவுக்கு பிறகு மக்களே தேர்ந்தெடுத்த யோகாவாஸ் அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கலாம். 3 மாதங்கள் தான் இருந்தான். அவன் 2ஆம் நெக்கோ எகிப்து மன்னனாலே பதவி இறக்கப்பட்டான். மக்கள் சரியான தலைவனைத்தான் தேர்ந்தெடுத்தார்கள், யோகாவாஸ். ஆனால் அவனுக்கு வயது கூட அதிகம் இல்லை, 8 வயது தான். அவனும் மூத்தவன் அல்ல, இளையவன். அப்படின்னா மக்கள் இந்த இளையவன் தான் நல்லவன், இவன் யோசியாவை போல நல்லாட்சி கொடுப்பான் என்று நினைத்தால்தான் அவனை அவர்கள் நியமித்தார்கள். ஆனால் நெக்கோ என்ன நினைத்தான்? நான் இவனை வீழ்த்தி இருக்கிறேன், இவனுடைய தந்தையை. என்னை கேட்காமல் அரசனை நியமிப்பதற்கு யூதா நாட்டு மக்கள் யார்? எனவே நான் தான் அரசனை நியமிப்பேன் என்று சொல்லி ஒரு தவறான மன்னனை நியமிக்கிறான். எனவே யோயாக்கிம் என்கிறவன் ஒரு தவறான மன்னன். ஆனால் யோகவாசி என்கிறவன் ஏறக்குறைய தன்னுடைய தந்தையின் வழி சென்றவன். எனவே இங்குதான் எந்த அளவுக்கு ஒரு அதிகாரமும் அல்லது அதிகார வர்க்கத்தினுடைய ஆணவமும் முக்கியமான பங்கு அரசுகளிலே செயலாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு அடையாளம். இல்லாவிட்டால் யோகாவாஸ் அருமையாக ஆட்சி செய்திருப்பான். ஆனால் 3 மாதங்கள் தான் அவன் ஆட்சி செய்தது. அதற்குள்ளாகவே அவன் நல்ல ஒரு மன்னனாக
அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கிறான். அவனுக்கு பின்னால் வருகிற யோயாக்கிம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அரசன் என்ற பெயரை பெறவில்லை. ஜோஷியா என்ன நல்ல காரியங்களை செய்தானோ, எதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தானோ, அது அவனுக்கு பிறகு கைகூடவில்லை. அப்படித்தான் நாம் நினைக்க வேண்டி இருக்கிறது. எனவே நல்லதை ஒரு அரசன் நினைக்கிறான், செய்கிறான். ஆனால் அதை தொடர்வதற்குரிய அவனுடைய வாரிசுகளால் அதை தொடர்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனை வளமும் இல்லை, சித்தாந்த வளமும் இல்லை. அதான் இங்கே உள்ள நிலை. எனவே அப்படி பார்க்கிற போது இங்கே ஜோஷியாவினுடைய நிலையை மட்டும் நாம் நினைத்து பார்த்தோம் என்றால், அவன் நல்லவனாக வாழ்ந்திருக்கிறான், நேர்மையோடு வாழ்ந்திருக்கிறான், நீதியோடு மக்களை ஆட்சி செய்திருக்கிறான், வழிகாட்டி இருக்கிறான். இதுதான் ஒரு அரசன் எப்படி மக்களை நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு மாதிரி. அப்படிதான் நம்ம இந்த பகுதியில் பார்க்கணும். நன்றி தந்தையே. அரசர்கள் 2ஆம் நூல், அதிகாரம் 23. அரசரது அழைப்புக்கிணங்கி யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் யூதா நாட்டினர் அனைவரும், எருசலேம் குடிகள் அனைவரும், குருக்களும் இறைவாக்கினரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூண் அருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும், அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைபிடிப்பதாகவும், அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர். அப்பொழுது அரசர் பாகாலுக்காகவும் அசேராவுக்காகவும் வானத்தின் படைத்திரள் அனைத்துக்காகவும் பயன்படுத்திய எல்லா கலன்களையும் தூயகத்து நின்று வெளியே எறிந்துவிடும்படி தலைமை குரு இல்கியாவுக்கும் துணை குருக்களுக்கும் வாயிற்காப்போருக்கும் கட்டளையிட்டார். அவர் அவற்றை எருசலேமுக்கு வெளியே கிதரோன் வெளிகளில் சுட்டெரித்து சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு சென்றார். அத்தோடு யூதாவின் நகர்களிலும் எருசலேமை சுற்றிலும் எழுப்பப்பட்டிருந்த தொழுகை மேடுகளில் தூபம் காட்டுமாறு யூதா அரசர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அர்ச்சகர்களை நீக்கினார். மேலும் பாகால், கதிரவன், நிலா, விண்மீன்கள், வானத்து படைத்திரள் அனைத்திற்கும் தூபம் காட்டியவர்களையும் நீக்கினார். ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அசேராவை அகற்றி எருசலேமுக்கு வெளியே உள்ள கிதரோன் நீரோடைக்கு கொண்டு சென்றார். அங்கே அதை சுட்டெரித்து தூளாக்கி அத்தூளை பொதுமக்களின் கல்லறைகளின் மேல் தூவுமாறு பணித்தார். மேலும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்த விலை ஆடவரின் விடுதிகளையும் அசேராவுக்கு தேவையான துணிகளை நெய்த பெண்களின் விடுதிகளையும் இடித்து தள்ளினார். அவர் யூதா நகர்களில் இருந்த எல்லா குருக்களையும் எருசலேமுக்கு அழைத்துக் கொண்டார். மேலும் அவர் கேபா முதல் பெயர்சேபா வரை அர்ச்சகர்கள் தூபம் காட்டி வந்த எல்லா தொழுகை மேடுகளையும் மாசுபடுத்தினார். நகர வாயிலின் இடப்புறம் நகரின் ஆளுநனான யோசுவா நுழைவாயிலின் முகப்பில் எழுப்பியிருந்த தொழுகை மேடுகளையும் இடித்து தள்ளினார். ஆயினும் தொழுகை மேடுகளின் அர்ச்சகர்கள் எருசலேமில் இருந்த ஆண்டவரது பலிபீடத்தை நெருங்காமல் தங்கள் சகோதரர்களோடு புளியாத அப்பங்களை உண்டு வந்தனர். மேலும் மோலேக்கு சிலைக்கு எவனும் தன் மகனையோ மகளையோ பலியாக்காதவாறு பெண் என்னும் பள்ளத்தாக்கில் இருக்கும் தொப்பேத்தையும் மாசுபடுத்தினார். அவர் ஆண்டவரின் இல்லத்தின் வாயில் அருகில் இருந்த நாத்தான் மேலேக்கு என்ற மேற்பார்வையாளன் அறையை அடுத்து யூதா அரசர்களால் கதிரவனுக்கென்று எழுப்பப்பட்டிருந்த குதிரை சிலைகளையும் அகற்றினார். கதிரவனின் தேர்களையோ நெருப்பில் சுட்டெரித்தார். மேலும் யூதா அரசர்களால்
ஆகாசின் மாடியறை மேல் தளத்தில் அமைக்கப்பட்டிருந்த பலிபீடங்களையும் ஆண்டவரின் இல்லத்தின் 2 முற்றங்களிலும் மனாசேயால் கட்டப்பட்டிருந்த பலிபீடங்களையும் அரசர் இடித்து தூளாக்கி அந்த இடிபாட்டை கிதரோன் நீரோடையில் கொட்டினார். எருசலேமுக்கு கிழக்கே அழிவின் மலைக்கு தெற்கே இருந்த தொழுகை மேடுகளை அவர் மாசுபடுத்தினார். இவை சீதோனியரின் அருவருப்பான அஸ்தரோத்துக்கும், மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும், அம்மோனியரின் இழிபொருளான மில்கோமுக்கும் இஸ்ரேலின் அரசர் சாலமோனால் கட்டப்பட்டவை. மேலும் அவர் சிலை தூண்களையும் அசேரா கம்பங்களையும் வெட்டி வீழ்த்தி அவ்விடங்களை மனித எலும்புகளால் நிரப்பினார். இஸ்ரேலை பாவத்துக்கு உள்ளாக்கிய நெபாற்றின் மகன் யெரொபவாம் பெத்தேலில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டையும் அதன் பலிபீடத்தையும் அவர் தகர்த்து தீக்கிரையாக்கினார். அசேராவை தூள் தூள் ஆக்கி நெருப்பிலிட்டார். யோசியா திரும்பி பார்த்தபோது அங்கு மலையின் மேல் கல்லறைகள் இருக்க கண்டார். அவர் ஆள் அனுப்பி அக்கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வந்து கடவுளின் அடியவர் உரைத்த ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அவற்றை பலிபீடத்தின் மேல் சுட்டெரித்து மாசுபடுத்தினார். பின்பு அவர், அதோ அங்கு தெரியும் நினைவு சின்னம் யாருடையது என்று கேட்டார். அந்நகர மக்கள், அது யூதா நாட்டை சார்ந்த கடவுளின் அடியவர் ஒருவரின் கல்லறை. நீர் பெத்தேலின் பலிபீடத்திற்கு இப்படியெல்லாம் செய்வீர் என்று உரைத்தவர் அவர்தான் என்றனர். அதற்கு அவர், அப்படியே இருக்கட்டும், அவருடைய எலும்புகளை ஒருவனும் தொட வேண்டாம் என்றார். அப்படியே அவருடைய எலும்புகளையும் சமாரியாவை சார்ந்த இறைவாக்கினர்களின் எலும்புகளையும் அங்கேயே விட்டு வைத்தனர். ஆண்டவருக்கு சினம் உண்டாகுமாறு இஸ்ரேலின் அரசர்கள் சமாரிய நகர்களில் எழுப்பியிருந்த தொழுகை மேட்டு கோவில்களை எல்லாம் யோசியா அகற்றி பெத்தேலில் செய்தவாறே அவற்றிற்கும் செய்தார். அவர் அங்கிருந்த தொழுகை மேடுகளின் அர்ச்சகர் அனைவரையும் பலிபீடங்களின் மேல் கொன்றார். அப்பலிபீடங்களின் மேல் மனித எலும்புகளை சுட்டெரித்த பின் அவர் எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார். பிறகு அரசர் மக்கள் எல்லாரையும் பார்த்து, இவ்வுடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டுள்ளது போல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாடுங்கள். இந்த பாஸ்காவை போல் முன்பு இஸ்ரேலுக்கு தலைமை தாங்கிய நீதி தலைவர்களின் காலத்திலோ இஸ்ரேல் யூதா அரசர்களின் எல்லா காலங்களிலுமோ கொண்டாடப்பட்டதில்லை. யோசியா ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் எருசலேமில் ஆண்டவரின் பாஸ்கா கொண்டாடப்பட்டது. குரு இல்கியா ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுத்த நூலில் எழுதப்பட்டிருந்த திருச்சட்டத்தின் சொற்களை நிறைவேற்றும்படி யூதா நாட்டிலும் எருசலேம் நகரிலும் இருந்த மந்திரவாதிகளையும் குறி சொல்வோரையும் குல தெய்வங்களையும் சிலைகளையும் அருவருப்புகளையும் யோசியா அகற்றினார். இவரை போல் தம் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் மோசேயின் சட்ட நூலுக்கேற்ப ஆண்டவர் பால் திரும்பிய அரசர் அவருக்கு முன் இருந்ததில்லை, அவருக்கு பின் தோன்றியதும் இல்லை. எனினும் மனாசே செய்திருந்த அனைத்தையும் முன்னிட்டு யூதாவின் மேல் ஆண்டவர் கடும் சினம் கொண்டிருந்தார். அதாவது கொடிய சினம் இன்றும் தணியவில்லை. எனவே ஆண்டவர், நான் இஸ்ரேலை போல் யூதாவையும் என் திருமுன் நின்று தள்ளிவிடுவேன். நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரையும் எனது பெயர் இங்கு விளங்கும் என்று நான் கூறின கோவிலையும் உதறி தள்ளுவேன் என்றார். யோசியாவின் பிற செயல்களும் அவர் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? அவரது காலத்தில் எகிப்து நாட்டின் மன்னன் நெக்கோ என்ற பார்வோன் அசீரிய அரசனை நோக்கிச் செல்கையில் யூப்ரத்தீசு ஆற்றை வந்தடைந்தான். அப்பொழுது அரசர் யோசியா அவனை தாக்க புறப்பட்டு வந்தார். ஆனால் பார்வோன் மெகிதோவில் அவரோடு போரிட்டு அவரை கொன்றான். அவருடைய பணியாளர் அவருடைய சடலத்தை மெகிதோவிலிருந்து எருசலேமுக்கு தேரில் கொண்டு சென்று அவருடைய கல்லறையில் அடக்கம் செய்தனர். பிறகு நாட்டு மக்கள்
யோசியாவின் மகன் யோவகாசை தேர்ந்தெடுத்து திருப்பொழிவு செய்து அவனுடைய தந்தைக்கு பதிலாக அவனை அரசனாக்கினர். யோவகாசு அரசனான போது அவனுக்கு வயது 23. அவன் எருசலேமில் 3 மாதங்கள் ஆட்சி செய்தான். லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமோற்றால் என்பவளே அவனுடைய தாய். யோவகாசு தன் மூதாதையர்கள் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அவன் எருசலேமில் அரசாளாதபடி ஆமாத்து நாட்டு எரிபலாவில் பார்வோன் நெக்கோ அவனை சிறையிலிட்டான். மேலும் யூதா நாடு 4000 கிலோ வெள்ளியும் 40 கிலோ பொன்னும் கப்பமாக செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டான். பார்வோன் நெக்கோ யோசியாவின் மூத்த மகன் எலியாக்கிமை அவனுடைய தந்தைக்கு பதிலாக அரசனாக்கி அவனுடைய பெயரை யோயாக்கிம் என்று மாற்றினான். பின்னர் அவனால் எகிப்துக்கு இழுத்துச் செல்லப்பட்ட யோவகாசு அங்கேயே இறந்தான். பார்வோனின் கட்டளைப்படி வெள்ளியையும் பொன்னையும் செலுத்த எண்ணிய யோயாக்கிம் தன் நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் மேலும் வரி விதித்தான். அவரவர் நிலைக்கேற்ப அவன் வெள்ளியும் பொன்னும் மிகுதியாக திரட்டி அவற்றை பார்வோன் நெக்கோவுக்கு செலுத்தினான். யோயாக்கிம் அரசனான போது அவனுக்கு வயது 25. அவன் 11 ஆண்டுகள் எருசலேமில் அரசாண்டான். ரூமாவை சார்ந்த பெதாயாவின் மகள் செபுதா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கிம் தன் மூதாதையர் செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனவே யோயாக்கிமின் ஆட்சி எப்படி நடந்தது, அவனுக்கு பிறகு என்னென்ன சூழல்கள் நிகழ்ந்தன என்பதைத்தான் இந்த 24ஆம் அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. யோயாக்கிமினுக்கு பிறகு இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். யோயாக்கிமின் ஆட்சி 1 முதல் 7. இது 3 பகுதிகள் இருக்கிறது, 3 சிறு பிரிவுகள்.